நைட்டெல்லாம் ஆட வேண்டியது 12 மணி 1 மணின்னு. ஸ்கூல் லீவ் விட்டதும் விட்டாங்க. தூங்கவே மாட்டேங்கிறாங்க. இவளும் சேர்ந்து ஆடுறா. இந்த குட்டியும் சேர்ந்து சேர்ந்து ஆடுது தம்பி கூட சேர்ந்துட்டு. ஆ இவளுக்கு பிரச்சனை இல்ல. இன்னும் ஸ்கூல்லயே சேர்க்கல. பட் ஜூன்லேருந்து ஸ்கூல்ல சேர்த்துருவோம். ஆனா என்ன பண்ண போறோம்னு தான் எனக்கே தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் 12 ஆயிருச்சு. இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க 2 பேரும். அன்னைக்கு பெருசா லஞ்ச்லாம் எதுவும் சமைக்கிற மூடு இல்ல. ஹஸ்பண்டும் பெருசா ஒண்ணும் வேண்டாம். லைட்டா இருந்தா போதுன்ட்டாங்க. சரி ஓகே சப்பாத்தி பண்ணிக்கலாம். காமனான்ஸு லஞ்சுக்கும் சப்பாத்தியே பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா, எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு தானே, சரி இன்றைக்கும் அதையே பண்ணுவோம் அப்படின்ட்டு, அது இருந்துச்சுன்னா இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும்னு சொல்லி அதையே பண்ணியாச்சு. அதை பண்ணிவிட்டு ரைஸும் கொஞ்சம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். பட் ஹஸ்பண்ட் இருந்துட்டு ரைஸ் எனக்கு வேண்டாம், வந்து சப்பாத்தியே எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு நினச்சா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 வீக்காக டயட்டில் இருக்காங்க. டயட்டில் இருந்தால் அப்பாடா நமக்கு வேலை கம்மின்னு பார்த்தா, டயட்டில் இருக்கேங்கிற பேரில் எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு பண்ணாலும் காலையில் எனக்கு இட்லி தோசையெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம், ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு தனியாக ஓட்ஸ் செஞ்சு, சப்பாத்தி தனியாக அவங்களுக்கு டிஃபனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி செஞ்சு, குழந்தைங்களுக்கு தனியாக தோசை செஞ்சு, டயர்டா எனக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி. ஆனால் டயர்டு தான் இருக்குது கண்டிப்பாகவே. வேறு வழியே இல்லை. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா, நம்ம பிள்ளைங்க விட்டுருவாங்களா? அதே இப்படி உன்னை ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோமா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆடுன்னு ஆடுறாங்க. தலையை பிச்சுக்கிட்டு ஓடலாமான் இருக்கு. அந்தளவு என்னை டென்ஷன் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லை. மூஞ்சி காட்டினா நமக்கு அதுக்கப்புறம் இன்னும் அவங்ககிட்ட ரொம்ப இதாகிடுறாங்கன்னு ரொம்ப பார்த்து சிலதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இந்த லீவை வந்து நாங்கள் போக்கிகிட்ருக்குறோம். ஒரு நாளும் போக்குறது